லைட்லாம் போட்டிங்களா? அப்போ சிகேஐ கோர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் அது. ஸோ சிகேஐ கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை 24/6/2024 அன்னைக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து சிகேஐக்கான அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, ஆல்ரெடி வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு அதில் ஜாயின் பண்ணலாம். இல்லைடா இதோட புதுசாக சிகேஐன்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கேளுங்க, அதான் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் சிகேன்னு கோர்ஸ் இருக்கிறோம், சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்னு கோர்ஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த கோர்ஸில் ஜென்ரலாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது? முதல் விஷயம் வந்து இப்போ எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? எனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்கிறது, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். நல்லா அப்படிங்கிறத விட கரெக்டாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாம் ரொம்ப காலமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறோன்னா அது எதுக்காக கற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து இருக்கணும். அந்த ரீசன் தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போதைக்கு தான் ஞாபகம் இருக்கும், மறந்துடும். உதாரணத்துக்கு ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு விஷயம் 10ஆவதுல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குதா அப்படின்னா படித்தது ஞாபகம் இருக்குது சார், ஆனால் என்ன படிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு கரெக்டு தானே? ஓகே, அப்போ ஏன் அது நம்மளுக்கு ஞாபகம் இல்லைன்னா அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கே அப்ளை பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக கற்றுக்குறீங்க, இதை கற்றுக்கிட்டா ஃபீல்டுக்குள்ளே இது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி, இப்போ ஃபீல்டுக்குள்ளே போய் நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா இது தெரியணும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அப்போ வேறு வழியே இல்லை, நீங்களே அதை படிச்சிருவீங்க. ஏன்னா இது படிக்கலைன்னா இது போய் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ட்ரைனிங் வந்து இதுதான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங்னு நாங்கள் சொல்கிறோம். சரியா? அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது நடக்குது, இந்த வேலையை செய்யணும்னா இதை எல்லாமே நீங்கள் தான் செக் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னா இதெல்லாம் இருக்கும் ஒரு லிஸ்ட்டு. அப்போ இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது இதுக்கு தான் படிக்கிறோமா, இப்போ இந்த ஃபார்முலா இதுக்காக தான் படிக்கிறோமா, இதுக்கு தான் நம்ம யூடியூப் படிக்கிறோமா, இதுக்கு தான் ஆர்டி படிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிட்டாவே நான் பாதி சொல்லிக் கொடுத்தா போதும், மீதி நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவை. ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம போய் தெரிஞ்சுக்குவோம். உதாரணத்துக்கு பிரேக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கிளச் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டது, அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ என்னன்னா இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே உள்ள ஸ்டாஃபுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, 8+ இயர்ஸ் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ கிளாஸஸ்லாம் எடுக்கிறது எல்லாமே. ஸோ அப்போ நாங்கள் என்ன இங்கே கிளாஸஸ் இருக்கோம் அப்படின்னா, ஒரு போர்டை வச்சு வகை வகையாக உட்காந்து ஆத்தாத்துன்னு ஆற்றி அது ஆகாது, நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸஸ்ஸு உட்காந்து நான் ஃபீல்டுக்குள்ள போய் என்ன பார்த்துட்டு வந்தேன், ஒரு டைம் இன்ஸ்பெக்ஷன் போனேங்க, குஜராத்து போனேன். அந்த குஜராத்தில் போனப்போ ஒரு பாய்லர் ஒன்று இருந்துச்சு, அதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து மிஷின் வந்து வேலை செய்யலை, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சீனியர் வந்து என்னை கேள்வி கேட்டார். அப்போ மிஷின் வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணேன், வேற ஒரு மிஷின் கொண்டு கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மிஷினில் பார்த்தா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் மாறி இருந்துச்சு. அந்த மிஷின் இது கூட நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஆனால் பார்த்தேன் பேரெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா வந்துருச்சு. அப்போது ஒவ்வொரு மிஷினுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக அப்படி கிளாஸ் எடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுத்தனாவே, எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொன்னாவே நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கிளாஸஸே இருக்கும். ஒரு ஸ்டோரி லைன் மாதிரியே இருக்கும், கதை சொல்கிற மாதிரியே கதை பேசுவோம் நாங்கள். அந்த கதையிலிருந்து தான் உங்களுக்கு கிளாஸஸை நீங்கள் நோட் பண்ணிட்டே வருவீங்க. இதுதான் உங்களுக்கு தேவை. புக்கை பார்த்து வளவலன்னு ஒரு சம் எழுதி ஃபார்முலா போட்டு ஆன்சர் கொண்டு வந்து விச் இஸ் தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு A = B அப்படின்னு சொல்லி முடிக்கிற கதை நம்மளுக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, வேற என்ன? இப்போ இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு, பிளேஸ்மெண்ட் ஆகி அந்த ஊருக்கு போயாச்சு, இப்போ வேலையும் செஞ்சாச்சு. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு வேறு ஜாபுக்கு போகணுன்னா எனக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்குமா? கிடைக்குங்க ஐயா. இப்போது நம்ம எம்இசி பொறுத்தளவுக்கு நாங்கள் எம்என்ஐ அப்படின்னு ஒரு உருவாக்கி வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் எம்என்ஐனா என்னன்னு கேட்கணும். முடியலை அப்படி கேளு. எம்என்ஐ அப்படிங்கிறது வந்து மெக்கானிக்கல் நெட்வொர்க் இன்டர்நேஷனலோட வரல, மெக்கானிக்கல் நெட்வொர்க் இந்தியா அப்படின்னு எம்என்ஐ அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் யார், இது ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப், MNI ஒரு மெம்பர் சார். நேற்று ஃபேஸ்புக்கில் உங்களோட போஸ்ட் பார்த்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நானும். ஸோ அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். இதில் யார் இருப்பாங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு போனவங்க எல்லாருமே இருப்பாங்க. டிசைன் படித்தவங்க, QC படித்தவங்க எல்லாருமே இதுக்குள்ள இருப்பாங்க. சென்னை, கோயம்புத்தூர் எல்லாமே இதுக்குள்ள இருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, ஜாப் அப்டேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உள்ளே இருக்கிறீங்கன்னா 200 கம்பெனி உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் 200 கம்பெனிக்குள்ளே எங்கே ஓப்பனிங் வந்தாலும் யாருக்கு தெரியும், அந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இதே மாதிரியே லாஸ்ட் வீக் வந்து நடந்துச்சு.
சென்னையில் உள்ள ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார். M&Aல போஸ்ட் பண்ண ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு திருப்பி 25,000 சம்பளத்துக்கு அவரே பிளேஸ் ஆகிருக்கார். ஆனால் இப்போ அதில் போஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு வரும், நான் ஒரு ஃப்ரெஷர்னு வச்சுக்கோங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங் வச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் போகவே மாட்டேன், நான் எலிஜிபிளே கிடையாது. இப்போ அந்த ஓப்பனிங் தூக்கி என்ன பண்ணுவேன், இந்த குரூப்பில் போட்டு விடுவேன். இந்த குரூப்பில் ஆல்ரெடி நீங்கள் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங் அட்டன் பண்ணலாமா? பண்ணலாம். அவ்வளோதான், உங்களுக்கு வேலை கிடச்சிடும், வேலை முடிஞ்சு. இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீ ஒருத்தர் பக்கத்துக்கு ஒன்று தூக்கி விட்டீங்கன்னா அவனை உன்னை தூக்கி விட வேற ஒரு 10 பேர் இருப்பான் ரெடியாக. ஸோ இவ்வளோ தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அது இல்லாமல் எம்இசியை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா வந்து படித்தோம் போனோம் சர்டிஃபிகேட் வாங்கினோம் வேலைக்கு போனோம், ரிப்பீட் அப்படி இருக்காது. ஸோ வந்தால் படித்தா வேலைக்கு போயிட்டா விட மாட்டோம் நாங்களே, ஒரு வருஷம் கழிச்சு ஃபோன் அடி. ஆனால் அடுத்த கம்பெனி பேசும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது யார் அனுப்புறது? அப்போது இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வரவங்க எல்லாத்துக்குமே ஐடி கார்டு கொடுப்போம். ஸோ இந்த ஐடி கார்டில் ஐடி நம்பர் ஒன்று கொடுத்துருவோம். இன் ஃபியூச்சர் நாங்கள்லாம் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப் கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலயமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் மூலயமா. அது வந்து பின்னாடி வந்து காசு கட்டி தான் வரணும். பட் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு அந்த ஐடி நம்பர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஐடி கார்டு கொடுத்துருவோம், அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலயமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸும் அதில் நாங்கள் கொடுத்துருவோம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இதுக்கப்புறமா வர்றது எல்லாமே. ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணித்தர பெனிஃபிட். அதனால் இந்த லைஃப் லாங் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, வேறு என்ன அடுத்து? வேறு சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, எனக்கு பிடிச்ச இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? பிடிச்ச இடம்னா எனக்கு பிடிச்ச இடம் எங்கள் மாமா வீடு தான். எங்கள் மாமா வீட்டில் எனக்கு வேலை கிடைக்குமா? பிடிச்ச இடம் சொல்ல முடியாது, வேற ஒப்பனா சொல்லிட்டேன். இல்லை எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், எனக்கு இல்லை பொதுவாக, இது பொதுவாக எடுத்துக்கணும் மக்களே. அதான் தானேங்க பிடிச்ச இடங்கிறத எனக்கு புரியல. ஒன்று பிடிச்ச இடம்னா இப்போ நீங்கள் உங்கள் ஊர் இருக்குதுன்னா, இப்போ எனக்கு ஒரு ஊர் இருக்குது, எங்கள் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சத்திர பக்கத்தில் குளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் செம்மையாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, பொல்யூஷன் இருக்காது, ஒன்லி இயற்கை சூழல், அந்த காக்கா குருவிகள் சத்தம் வாவ் அப்படின்னு இருக்கும், என் இனிய தனிமையே அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த ஊருக்கு எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. சரி, அப்போ வேலைக்கு நான் எங்கே போகணும்? எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும். எங்கே வேலை இருக்குது அங்கே தாங்க போயிருந்தேன்டா. அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச இடம்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் அந்த மாதிரி இடமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலைக்கு மட்டும் நாங்கள் வேலை வாங்கி கம்பெனியாக கட்ட முடியாது இல்லையா? ஸோ இப்போ அதனால் பிடிச்ச இடம்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து இனிஷியலான ஸ்டேஜஸில் வேலை தேர இடத்துக்கலாம். நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குமோ அங்கே இடம் போய் ஆரம்பிங்க. உங்கள் சொந்த கம்பெனிக்கு ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு ஊட்டியில் தான் ஆரம்பிக்க போகிறேன்னா சூப்பர் ஆரம்பிங்க. பட் இனிஷியலாக நீங்கள் வேலை தான் செய்ய போகிறீங்கன்னா கம்பெனி எங்கே இருக்கோ அங்கே தான் போய் நம்ம வேலை செய்யணும். உள்ளூருக்குள்ளே நீங்கள் வேலை தேடுறதுக்கு நீங்கள் சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம். இந்த வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது, இன்ஜினியராக போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தான் உள்ளூர் இருக்கணும் தானே சார். நீங்கள் இன்ஜினியராக போகணுமா இல்லை உள்ளூரில் வேலை பார்க்கணுமா, அது 2 கண்டிஷன் தான். இன்ஜினியராக நீங்கள் போகணும் அப்படின்னா இன்ஜினியராக வேலை எங்கே இருக்கோ அங்கே போய் வேலை செய்யுங்க. இல்லை சார் உள்ளூருக்குள்ள இருந்தால் போதுன்னா உள்ளூருக்குள்ள ஜாலியாக எந்த வேலை கிடைக்குதோ அதை பாருங்கள். ஓகேவா? அதனால் இப்போ வந்து நீங்கள் பிடிச்ச இடம், நீங்கள் சொல்கிற இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேஜர் சிட்டியே எடுத்துக்குவோமே. இப்போ சென்னையில் இருக்கேன் சார், எனக்கு வந்து சென்னையிலே வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னா சரிம்போ, ஓகே சென்னைன்னா பரவாயில்ல வாங்கி தரணும் சார். நான் சென்னையில் வந்து அம்பத்தூரில் இருக்கேன், அதனால் எனக்கு அம்பத்தூரை சுற்றி ஒரு 6 கிலோமீட்டர் சார், ஜாஸ்தி கூட வேண்டாம், ஒரு 6 கிலோமீட்டருக்கு எனக்கு வேலை கிடைக்குமானா எப்படி கிடைக்கும்? அங்குள்ள அது 6 கிலோமீட்டர் எந்த கம்பெனி இருக்குன்னு உட்காந்து கூகுள் மேப்பில் பார்த்து எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வேலை இருக்குதானா சார், இப்போ இல்லை சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் கம்பெனிக்காரங்க இல்லையா? அப்படி சொல்கிறேன்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணும், அம்பத்தூரில் தான் வேலை வேணுமா, சரி ஓகே கிடைக்கும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ எப்போ சொல்லுவேன், வந்தால் சொல்லுவேன், எப்போ வரும் சொல்லும் போது வரும், அவ்வளோதான், அப்படித்தான் சொல்லுவோம். ஸோ அதனால் வேலை எங்கனாலும், அதுவும் இல்லாமல் இந்த ஃபீல்டு நம்ம சிக்யூஐ பொறுத்தளவுக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே போகக்கூடியது வந்து க்ரோத் நிறையா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸ் நீங்கள் போகிறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் பெஸ்ட்டு. இப்போ அதுக்கு போகணுன்னா நீங்கள் எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணணும் இந்தியாவுக்குள்ளே. ஏன்னா ஆயில் ரிஃபைனரி நம்ம ஊர்களில் கம்மி. அப்போ வெளியே வெளியே எங்கேனாலும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆக இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்கன்னா இந்த கண்டிஷன் இருந்தால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லிடுவேன் நான் உங்களெல்லாம். வேஸ்ட், யூஸே கிடையாது. நான் எனக்கு வீட்டு பக்கத்துலேயே எனக்கு வேணும், கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கம்பெனி கொடுத்தோன்னா இன்னும் சௌரியம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் அடுத்த கேள்வி, சேலரி க்ரோத் எப்படி இருக்கும்? சேலரி க்ரோத்து எப்படி இருக்கும்? ஐயா சேலரி க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் கன்சிடர் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா
அவங்கவுங்க ஸ்கில்லை பொறுத்து தான் 90% கன்சிடர் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது நம்ம எங்கே போய் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் கன்சிடர் ஆகும். ஜென்ரலாக இந்த ஃபீல்டுக்குள்ள ஆவரேஜ் சேலரி பேட்டர்ன் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆவரேஜ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. 15K to 25K இருக்கும் ஒரு ஃப்ரெஷர். ஸோ கரெக்டாக இப்போ இருந்து ஒரு 3 வருஷம் மினிமம் போனீங்க அப்படின்னா 35,000 ஒரு 50,000 சம்பளம் இருக்கும். மினிமம் 35K 50 இருக்கும் மினிமம். இந்தியாவுக்குள்ளே சொல்கிறேன், இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ ஒரு எபோவ் ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 45 to 70 வரைக்குமே நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய சேலரி க்ரோத்து. சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 5 வருஷமாக வேலை செய்கிறாரு, 20,000 சம்பளத்தை ஒன்றும் தாண்டல சார், ஏன் சார் போய் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கலாம்ல? அதனால தான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கில்லும் இதில் முக்கியம். சரியா? அந்த ஸ்கில் இருக்கிறவங்க ஆவரேஜ் சேலரி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் கம்பெனிக்கு போவேன் எதையும் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் கற்றுக்கணுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லா ஊருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடிப்படையில் சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த சம்பளம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் தான் ரீச் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ஈவன் உங்களுக்கு நல்ல ஸ்கில்லை நீங்கள் ஸ்பீடாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்தில் நீங்கள் 50,000 சம்பளத்துக்கும் போகலாம். அப்படி போனவங்களும் இருக்கிறாங்க. பட் அவங்கள நம்ம எக்ஸாம்பிளாக காட்ட முடியாது இல்லையா? அப்படி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது சார், இப்போ இந்த CQI படித்தா நீங்கள் சொன்ன மாதிரி NDT டெக்னீஷியனாக போகலாம், இன்னொன்று QCயாக போகலாம். இதில் எது நல்ல க்ரோத் இருக்கு? நல்ல க்ரோத் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. அதான் சொன்னேன், அந்த க்ரோத் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு தான் இருக்கும். பட் என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஒரு QC இன்ஜினியராக தான் போக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து அதில் அப்படி ஒரு உடன்பாடு. பட் டெக்னீஷியன் வேலை வந்து நல்ல வேலை இல்லைன்னெலாம் கிடையாது, க்ரோத்தெல்லாம் இருக்காதுன்னெலாம் கிடையாது. பட் டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டேன், ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டேன். வாட் நெக்ஸ்ட்? ஒரு QC இன்ஜினியராக நான் மாறணும். நான் இப்போவே மாறுறேங்கிறேன். எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறேன். இப்போது ஒரு QC இன்ஜினியருக்கும் ஒரு NDT டெக்னீஷியனுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம எப்பவும் போலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் இருக்குது, இந்த ஜாப்பை டெஸ்ட் பண்ணணும். நான் ஒரு QC இன்ஜினியர். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை உங்ககிட்ட கொடுத்து நான் செக் பண்ண சொல்லுவேன். இதில் வந்து UT பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் UT பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு சார் இந்த இடத்துல டிஃபிட் இருக்குன்னு கிட்ட சொல்லுவீங்க. அவ்வளோதான் உங்கள் கடமை. நாளைக்கு என்ன பண்ணுவேன், இந்த ஜாப்பை கையில் கொடுப்பேன். இதில் நீங்கள் ஒரு MPT பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதில் பண்ணிட்டு டிஃபெக்ட் இருக்குது இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க. இவ்வளோதான் உங்கள் கடமை. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் MPT பண்ணணுமா, UT பண்ணணுமா, RT பண்ணணுமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். தென் நீங்கள் டிஃபெக்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டிஃபெக்டை ஓகே பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா, ரிவ்யூ பண்ணி திருப்பி நான் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத டாக்குமெண்டேஷனோட நான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போது இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் QC இன்ஜினியர். ஸோ இந்த QC இன்ஜினியர் கீழே தான் NDT டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் எடுத்தவொன்னே இந்த பொசிஷன் இருந்து நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பொழுது நான் ஏன் NDT டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணுங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், இனிஷியலாக நம்ம வந்து ஒரு QC இன்ஜினியராக போகிறது பெட்டரான ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். பட் NDT டெக்னீஷியனாக போகிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது தான். அவ்வளோதானா டவுட்டு? QC இன்ஜினியராக ஆனதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகணும். போய் இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, சிஷிப் படிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ அது படிச்சுட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்? ஐயா, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டஃப்பு ஈஸியாக இருக்குமா, படிக்கிற கஷ்டமாக இருக்குமான்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதெல்லாம் தூக்கிடுங்க. ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும், பழகிடுச்சுன்னா அதே விஷயம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராட்லாம் நீங்கள் போகணும்னா மினிமம் ஒரு 3 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அடிஷனல் சர்டிஃபிகேஷனும் வேணும். அதான் இங்கே படிக்கிறோமே சார் அப்படின்னா இது பத்தாது. இது வந்து நம்ம என்ட்ரி லெவல் தான். இதுக்கப்புறமா அடுத்த லெவல் போகணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா CSIP அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ். அது நம்ம படிக்கணும். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1,80,000 வரைக்கும் இன்றைக்கி ஃபீஸ் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமினேஷன் வந்து அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது. ஏன்னா இதை நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் உங்களை படிக்க சொல்கிறேன். 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒர்க் பண்ணது தான் அந்த எக்ஸாம்லேயே இருக்கும். அதுக்கு நீங்கள் படிக்கவே வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண தான் கேட்க போகிறோம், அதை நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ சின்ன ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ அதனால் அது வந்து அது ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது அந்த எக்ஸாமு. பட் காசு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஒர்த்தாக இருக்கும். அதோடய நம்ம நிற்க முடியாது. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு APA பண்ண வேண்டியிருக்கும், BCAS பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கோர்சஸ் பண்ணிட்டே போகணும். பண்ண உங்களுக்கான சேலரி க்ரோத், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே அதிகமாகும். லைஃப் லாங் லேர்னிங் இருக்குது இதில், வேறு வழியே கிடையாது. இது மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டில் போனாலும் நீங்கள் அடுத்தடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் நிறைய காசு சம்பாதிச்சுட்டே இருக்க முடியும். ஓகே, எவ்வளோதான் டவுட்டா? வேறு இந்த ஃபுட்டு, அக்கமடேஷனு இன்ஸ்டியூட்லேயே? ஆமாம், அதான் நானே சொல்லிடுவேன். ஆமாம், ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கமடேஷன் வெளியிலிருந்து வரீங்கன்னா அக்கமடேஷன் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மதியானம் லஞ்சு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எப்பவும் போல் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் விசிட் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். வேறு என்ன பண்ணுவோம்? ஆமாம், அக்கமடேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
கன்வீனியன்ட்டாக தான் இருந்துச்சு. கன்வீனியன்ட்டாக தான் இருந்துச்சு. வேறு ஏதாச்சும் எங்கேயும் நான் நார்த் இந்தியன் கூட இருந்தேன்னா அவ்வளோதான் மோசமாக இருக்கும். அப்போ நம்ம ரூம் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் வேறு ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ரூமில் எதுவும் இல்லை? அப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் ரூமில் இருக்காது. ஸோ வாட்டர் ஹீட்ரு, பியூரிஃபையர் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும், ஆரோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் ரூமில் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜு, வேறு என்ன கேட்பாங்க? ஆமாம், கட்டில் கூட இல்லை. ஏன்னா கோயம்புத்தூருக்குள்ளே ஏசியா? ஓகே, ஸோ ஏசி கூட கேட்கலாம், பட் அதெல்லாம் ரூமில் இல்லை. அவ்வளோதான். ஸோ இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்படியே சொன்னது தான். கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு QCயில். இதில் என்டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெத்தட்ஸ் வரும். பிடி, யூடி, ஆர்டி, எம்டி, விடி, RTFI. அது பெனட்ரன்ட் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், விசுவல் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி, ஃபிலிம் இன்டர்பிரேஷன். இது எல்லாமே ASNT லெவல் 2 சர்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வேலிட் சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ASNT அப்ரூவோட உங்களுக்கு வரும் 6 சர்டிஃபிகேட் ப்ளஸ் வெல்டிங் QCக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட் ப்ளஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட். இது எல்லாமே ஒரே மாதத்தில். எஸ், அவ்வளோ. வேறு ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இது என்கேர் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் பண்ணாலும் நாங்களே கால் பண்ணுவோம்.